இந்த வெயில்ல விறகடுப்புட்ட நின்று சமைக்க முடியாதுன்னா வேணே உசாரா லீவ் போட்டான். போன் அட்டன் பண்ணா முடியாது, நீங்க வந்துதான் ஆகணும்னு டார்ச்சர் பண்ணுவீங்கல்ல. அதான் அவர் போன் எடுக்கல. வெளியே போட்டு போடலன்னா வீட்டுக்குள்ள தானே இருக்கணும். இப்ப வெளியே எங்கேயும் போகலன்னா ஹோட்டலுக்கு தானே வந்திருக்கணும். ஏன் இவரு வரல? உன் வேலையும் என் வேலையும் ஒன்னாடி. நான் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டாமா? என்னடி சும்மா சும்மா வெளியவே பாத்துட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல. சொல்லுமா. காலையில இருந்து நீ அன்புவை எங்கேயாவது வெளியே பாத்தியா? இல்லையே. நீங்க பாத்தீங்களா சித்தி? பாக்கலையேம்மா. என்னாச்சு, எதுக்கு கேக்குற? இல்ல, அவர் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. என்னன்னு தெரியல. லீவும் சொல்லல, போன் அடிச்சாலும் எடுக்கல. இதுதான் உன் குழப்பமா? ஆமா. ஏண்டி, நீ போன் எடுத்தா எடுக்கிற அளவுக்கு நீ மரியாதையா நடந்துட்டு இருக்க? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் இப்ப யோசிக்கிறதே வேற. நீ யோசிக்கிறத வெளியில சொன்னாதான் எங்களுக்கும் அது புரியும். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? மாப்பிளைய பத்தி நாங்க ஏதாவது ஆரம்பிச்சாலே வாய முடுங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன திடீர்னு அவரை பத்தின யோசனை? அவர் தான் ஹோட்டலுக்கு வரலன்னு சொல்றல. வந்தாலும் அவருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை முட்டிக்கிட்டே தான் இருக்கும். கண்மணி, என்னடி உன் குழப்பம்? இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலன்னா அவசர வேலையா எங்கேயாவது வெளியே கூட போயிருக்கலாம். வெளியே போட்டும் போடல, அப்ப வீட்டுல இருக்காருன்னு தானே அர்த்தம். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, அப்ப ஏன் அவர் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல? நான் போன் அடிச்சாதான் அவருக்கு என் கூட பேச பிடிக்காதுனே வையேன். ஹோட்டல்ல இருந்து மத்தவங்க போன் அடிச்சா கூட அவர் எடுக்கவே இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? என்னமா சிரிக்கிற? அவரை பத்தி பேசினாலே எங்களை கரிச்சு கொட்டுறவ நீ. அவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவ நீ. இப்ப எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறேன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. நான் நீங்க எதிர்பார்க்கிற அர்த்தத்துல எல்லாம் ஒண்ணும் கேட்கல. வீட்லயே இருக்கிற ஆளு எதுக்கு தேவையில்லாம லீவ் போடணும்? அதுக்கு ஒழுங்கா ஹோட்டலுக்கு வந்திருக்கலாம்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். ஏய், நேரமாச்சுடி, ஏன் உலாத்திக்கிட்டே இருக்க? வந்து படு. நீங்க படுங்க, எனக்கு தூக்கம் வரல. சித்தி, சித்தப்பா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அவர் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணமா, செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு. ஓ, அப்ப இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டாரா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. திரும்பி வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துருவாருல்ல? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா பஸ் கிடைக்கலன்னா காலையில கூட வருவாருல்ல. எதையும் உறுதியா சொல்ல முடியல.